அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் பேக் டு ரமீஸ் வியூ சேனல். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கான நம்ம வீடியோவில் நம்ம அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் தாலாவிடம் நம்மளுடைய பாவத்தை வேண்டி எவ்வாறு துஆ கேட்க வேண்டும் என்பதை பற்றியும் அந்த துஆவின் சிறப்பை பற்றியும் இந்த வீடியோவில் இன்று நாம் பார்ப்போம். இவ்வாறு துஆ கேட்டால் அல்லாஹ் நம்மளுடைய துஆவை உடனே ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹா இல்லா அன்த கலக்தனி வ அன அப்துக வ அன அலா அஹதிக வ வஅதிக மஸ்ததஅது அஊது பிக மின் ஷர்ரி மா சனஅது அபூஉ லக பினிஅமதிக அலைய வ அபூஉ லக பிதன்பி ஃபஅஃபிர்லி ஃபஇன்னஹு லா யஅஃபிரு துனூப இல்லா அன்த. இதன் பொருள், அல்லாஹ், நீயே என் அதிபதி, உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை. நீயே என்னை படைத்தாய், நான் உன் அடிமை. நான் உனக்கு செய்தி கொடுத்த உறுதிமொழியையும் வாக்குறுதியையும் என்னால் இயன்றவரை நிறைவேற்றியுள்ளேன். நான் செய்தவற்றின் தீமைகளிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன். நீ எனக்கு அருட்கொடைகளை வழங்கியுள்ளாய் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். மேலும் நான் பாவங்கள் புரிந்துள்ளதையும் உன்னிடம் மறக்காமல் ஒப்புக்கொள்கிறேன். எனவே என்னை மன்னிப்பாயாக, ஏனெனில் பாவத்தை மன்னிப்பவன் உன்னை தவிர வேறு எவரும் இல்லை. எவர் ஒருவர் இந்த துஆவை நம்பிக்கையோடும் தூய்மையான எண்ணத்தோடும் பகலில் கூறிவிட்டு அந்த நாளின் மாலை நேரத்திற்குள் இறந்து விடுகிறாரோ அவர் சொர்க்கத்தில் ஒருவராக இருப்பர். அதேபோல் இரவில் கூறிவிட்டு மறுநாள் காலை நேரத்திற்கு முன்பாக இருப்பவரும் சொர்க்கத்தில் ஒருவராக இருப்பர். ஆகையால் நம் அனைவரும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த பாவமன்னிப்பு துஆவை ஓதி சொர்க்கத்தில் ஒருவராக நுழைய அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.